Welcome to Rifas Max, 11th Standard Chapter 1, Example 1.12. Let A is equal to 0, 1, 2, 3. So, Aங்கிற செட்டில் வந்து நமக்கு 4 elements இருக்கு 0, 1, 2, 3. Construct relations on A of the following types. So, நம்மளே வந்து செட் S construct பண்ணிக்க சொல்கிறாங்க இந்த A செட்டை வச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய செட் வந்து நான் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்க்கான டெஃபினேஷன் நமக்கு தெரியும். நான் அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் எழுதிடுறேன். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொன்னால் என்ன டெஃபினேஷன்? A, A belonging to R இருக்கணும். ஃபார் A belonging to S. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ரிலேஷனில் வந்து A, A இருக்கணும். அதாவது இப்போது 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போது நம்மளோட ரிலேஷனில் 0, 0, 1, 1, 2, 2, 3, 3. ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் அது வந்து ரிஃப்ளெக்சிவ். பட் நம்மளோட சப்டிவிஷனில் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த எலிமெண்ட்ஸ் எதையுமே வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து சிமெட்ரிக்கோட டெஃபினிஷன் என்னென்னா, சிமெட்ரிக் பார்த்திங்கன்னா A, B belongs to R இருக்கும்போது it should imply B, A belongs to R. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம இப்போது 1, 2 எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 2, 1 அதுவும் இருக்கணும். ஸோ இப்போ 2, 3 எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 3, 2வும் இருக்கணும். ஸோ லைக் தட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செட்டில் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இப்போ 1, 2 எடுத்துக்கிறேன். 2, 1 நான் எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் எடுத்துக்கிட்டேன்னா அது சிமெட்ரிக் ஆகிடும். நமக்கு வந்து நாட் சிமெட்ரிக்னு கிடைக்கணும். ஸோ தென் ஐ வில் டேக் 2, 3. 2, 3 எடுத்துக்கிறேன். 3, 2 எடுத்துக்கல. பிகாஸ் 3, 2 நான் எடுத்துட்டேன்னு சொன்னால் அது சிமெட்ரிக் ஆகிடும். ஸோ நாட் சிமெட்ரிக்குங்கிறதுனால இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு இதை ஒரு செட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரான்சிட்டிவ்க்கான டெஃபினிஷன் என்ன? ட்ரான்சிட்டிவ் பார்த்திங்கன்னா A, B belongs to R, B, C belongs to R. It should imply A, C belongs to R. இப்போ 1, 2, 2, 3 இருக்குது. சப்போஸ் இந்த 1, 2 வந்துட்டு நான் A, B எடுத்துக்கிறேன். A, Bன்னோ இதை வந்து B, C அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது A, Cங்கிறது வந்து இந்த 1, 3 இருக்கணும் Rல. அந்த செட்டு வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ then only I will get it as not transitive. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து I will take only this 2 sets. அப்போது this shows that this is not reflexive, not symmetric and not transitive-ஆக இருக்கும். அப்போது therefore 1, 2 and 2, 3 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தோன்னு சொன்னால் என்ன கேட்குறாங்க? not reflexive-ஆக இருக்கணும், not symmetric and transitive, but it should be transitive. ஸோ நான் சிம்பிளராக இந்த சப்டிவிஷன் எழுதுறதுக்காக நான் வெறும் செட்குள்ளே 1, 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் 1, 2 மட்டும் அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக நாட் ரிஃப்ளெக்சிவ் தான், ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. பிகாஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொன்னால் ஒரே எலிமெண்ட் 2 தடவை வந்திருக்கிற மாதிரி இருக்கணும். சிமெட்ரிக்கும் கிடையாது. இப்போ 1, 2 எடுத்துக்கிட்டோன்னா 2, 1 இருக்கணும், அது இல்லை. பட் ட்ரான்சிட்டிவ்னா இது எப்படி ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு செட்டில் சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக ட்ரான்சிட்டிவ் தான். ஸோ அது வந்துட்டு நமக்கு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இன் பேஜ் நம்பர் 15ல் 8th பாயிண்ட் நம்பர் 8ல் கொடுத்துருக்காங்க. இஃப் அ ரிலேஷன் கண்டெய்ன்ஸ் அ சிங்கிள் எலிமெண்ட் தென் த ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ ஒரு ரிலேஷனில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ அதனால் it is transitive. இது symmetric இல்லை, reflexive இல்லை, ஆனால் transitive மட்டும். So this is the answer for the second subdivision. Third subdivisionல வந்து நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, not reflexive-ஆக இருக்கணும், பட் சிமெட்ரிக்காக இருக்கணும், நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஸோ செட்டில் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது. அப்போ ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கல. இங்கே சிமெட்ரிக்காக இருக்கணும்னா சப்போஸ் நான் 1, 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன இருக்கணும்? 2, 1 இருக்கணும். then only we will get it as symmetric. அப்போ 1, 2, 2, 1 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். now ட்ரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது, நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டில் வந்து நான் this is A, B or B, Cன்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால்
ட்ரான்சிட்டிவ்னா ஏ அண்ட் சி, ஏ கமா சி வரணும், அதாவது 1,1ங்கிறது வரணும். பட் அதை நான் இங்கே எடுத்துக்கல. ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ், நாட் ரிஃப்ளெக்சிவ், பட் சிமெட்ரிக் மட்டும். ஸோ இந்த செட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன், நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, சிமெட்ரிக் இருக்கணும், ட்ரான்சிட்டிவும் இருக்கணும். ஸோ சிமெட்ரிக் இருக்கணும்னா நான் வந்து 1,2வும் 2,1 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 1,2னா 2,1, இது சிமெட்ரிக். இப்போது இது வந்து ட்ரான்சிட்டிவாக வரணும்னு சொன்னால் ஏ கமா சிங்கிறதும் இங்கே இருக்கிற மாதிரி வரணும். சப்போஸ் இப்போது 1,2 2,1, இது ஏ, இது பி, இது பி, இது சின்னு சொன்னால் ஏ கமா சிங்கிறது வந்து 1,1 அது இருக்கணும் இங்கே. அப்போ ஐ வில் இன்க்ளூட் 1,1. சப்போஸ் நான் 2,1 அண்ட் 1,2ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இது ஏபி, இது பிசி அப்படின்னு சொன்னால் இந்த 2,2 இருக்கணும், ஏசிங்கிறது 2,2ங்கிறது இருக்கணும் ட்ரான்சிட்டிவ்க்கு. அப்போ நான் 2,2வையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து என்னவாக இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். யூ கேன் ஆஸ்க் ஒய் நாட் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அதாவது 1,1 அண்ட் 2,2 இருக்கே, ஏ இருக்கேன்னு கேட்கலாம். நம்மளோட செட் ஏ பார்த்தீங்கன்னா 0 1 2 3. சப்போஸ் இஃப் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொன்னால் 1,1 2,2 மட்டும் இருந்தால் பத்தாது, நமக்கு 0,0வும் இருக்கணும், 3,3யும் இருக்கணும். ஏன்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொன்னால் எல்லா எலிமெண்ட்டுமே வந்து ரிப்பீட்டட் டைம்ஸில் இருக்கணும். அப்போ 0,0 3,3 1,1 2,2 4மே இருந்தால் மட்டும்தான் அது ரிஃப்ளெக்சிவ்னு எடுப்போம். இங்கே நான் செட்டில் வந்து வெறும் 1,1 2,2 மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடுறேன். சிமெட்ரிக்குன்னு சொன்னால் we can take C from the set 1,2னா 2,1. 1,1னா அகெயின் சிமெட்ரிக் வந்து 1,1 தான் வரும். ஸோ இது இந்த செட்டு வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்குது, அதே நேரம் ட்ரான்சிட்டிவாகவும் இருக்குது. நவ் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்தோன்னா ரிஃப்ளெக்சிவ் சொல்கிறாங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம 0,0 இன்க்ளூட் பண்ணிடணும், 1,1 2,2 அண்ட் 3,3. ஸோ இந்த நாலுமே, அதாவது ஏ செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே ரிப்பீட்டடாக வந்தால் மட்டும்தான் இந்த செட் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். அதனால் ஆப்வியஸாக நம்ம இந்த நாலையுமே ஆட் பண்ணிடலாம். நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இதை வந்து நான் இன்னும் சிம்பிளராக என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், நாட் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவ் எதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம், 1,2 2,3 அதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த செட்டு வந்துட்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, ஆனால் சிமெட்ரிக் இல்லை. ஏன்னா இப்போ 1,2 எடுத்துக்கிட்டோன்னா 2,1 வேணும், அது இல்லை. 2,3 எடுத்தோன்னா 3,2 இருக்கணும், அதுவும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா நாட் ட்ரான்சிட்டிவ்னா சப்போஸ் 1,2 2,3, சப்போஸ் இது வந்து ஏபி பிசி அப்படின்னா ஏசிங்கிறது என்ன 1,3 வரணும், அதுவும் இதில் இல்லை. அப்போது திஸ் செட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ்ங்கிறதுனாலேயே நான் வந்து முதல்ல 0,0 1,1 2,2 3,3 இது நாளையும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன், இந்த 4 எலிமெண்ட்ஸும். அண்ட் இப்போ வந்து நாட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஸோ நாட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ்னா இங்கே செகண்ட் சப்டிவிஷனில் அதே மாதிரி பண்ணியிருந்தோம், நாட் சிமெட்ரிக் பட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தால் 1,2 மட்டும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ வந்து இந்த செட் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, சிமெட்ரிக் இல்லை, பிகாஸ் 1,2 இருக்குது, 2,1 இல்லை, பட் ட்ரான்சிட்டிவாக இருக்கும். ட்ரான்சிட்டிவ் எப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம், யூ கேன். ஸோ இப்போ 1,2 இருக்கு, 2,2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் சி செக் பண்ணும்போது 1,2 2,2னா எப்படி வரும் பாருங்கள், 1,2 2,2. ஸோ இது ஏபி இது பிசி அப்படின்னா ஏ அண்ட் சி என்ன வரும் 1,2, அது வந்து அகெயின் செட்டில் இருக்குது. ஸோ சப்போஸ் அது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், 1,1 1,2 1,1 1,2, இது ஏபி இது பிசி. ஸோ ஏசிங்கிற எலிமெண்ட்டான 1,2 அதுவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த செட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ட்ரான்சிட்டிவாக தான் இருக்கும். திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் பட் transitive. Now 7th subdivision, reflexive, symmetric, not transitive சொல்கிறாங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ்னாலே
0, 0, 1, 1, 2, 2, 3, 3. இந்த 4 இன்க்ளூட் பண்ணிடுவோம். சிமெட்ரிக்காக இருக்கணும், நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து சிமெட்ரிக் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம்? 1, 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் 2, 1. ஸோ இப்போ வந்து 2, 3 இருக்குதுன்னு சொன்னால் 3, 2. ஸோ இது சிமெட்ரிக்காக இருக்கும், ட்ரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ், திஸ் இஸ் சிமெட்ரிக் பிகாஸ் 1, 2 A, Bனா B, A 2, 1 இருக்குது. 2, 3 எடுத்துக்கிட்டோன்னா 3, 2 இருக்குது. ட்ரான்சிட்டிவ் இருக்கா இல்லைங்கிறத வந்து சப்போஸ் இப்போ நம்ம வந்து 1, 2 அண்ட் 2, 3 எடுத்துக்கலாம். 1, 2, 2, 3. ஸோ இது வந்துட்டு AB, இது வந்து BC. ஸோ அப்போது A, C ஆன 1, 3 இருக்கணும். அப்போ தான் இது ட்ரான்சிட்டிவ் ஆகும். பட் நான் அந்த செட்டில் 1, 3 இன்க்ளூட் பண்ணலை. அப்போது இந்த செட் வந்துட்டு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் பட் நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தென் லாஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் 3 இருக்கணும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ்னாலே 0, 0, 1, 1, 2, 2, 3, 3. ஸோ அவ்வளோதான். இந்த செட்டு வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். இந்த சேம் திங் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.10. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 1.10ல் இந்த சம் பார்த்துருக்கோம். If you want you can refer. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.10 நான் லிங்க் வந்துட்டு இந்த சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது வேண்டாம் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த செட் 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 அதாவது n, வந்து will be always be reflexive, symmetric and transitive. ஸோ அப்போது நம்ம சொல்லியாச்சு. That's all.